அவருடைய உடல்நிலை நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகை செல்வன். வணக்கம் லாவண்யா. நம்ம நேற்று இரவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது குறித்த செய்திகளை வழங்கியிருக்கோம். நேற்று நள்ளிரவு முதலே நேற்று மாலை ஒரு சுமார் 7:30 மணி அளவுல 8 மணி அளவுல அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை கிரீன்ஸ் ரோட்ல இருக்க அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அனுமதி நடக்கல. அவர் ஒரு ஏற்கனவே இந்த அனுமதி என்பது ஏற்கனவே அவர் மருத்துவர்களோடு ஆலோசனை நடத்தி இன்று காலையில ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. இந்த ப்ரொசீஜர் நடத்திய பிறகு டாக்டர் சாய் சதீஷ் அவருக்கான அந்த ப்ரொசீஜரை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சாய் சதீஷ். அவர் ஒரு எலக்டிவ் ப்ரொசீஜர் தான் இது. அதனால இதுல ஒரு கவலைப்படுவதற்கோ அல்லது திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக்குறைவு அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இந்த ப்ரொசீஜருக்கு பிறகுதான் அவருடைய அடுத்த கட்ட அவருக்கான மருத்துவ சிகிச்சை என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். ஆனால் இப்போதைக்கு அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது அப்படிங்கிறத மருத்துவமனை வட்டாரமும் அதே போல அவருடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் நேற்று இரவே நமக்கு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில அவருடைய உடல்நலம் சீராக இருக்கிறது. இன்றைக்கு காலையில தான் அந்த ப்ரொசீஜர் தொடங்கி இருப்பாங்க. இன்னும் அது குறித்த முழுமையான தகவல்கள் நமக்கு விரைவில் வரும். அதுவும் நம்ம அப்டேட் பண்ண இருக்கிறோம். அவருக்கு ஒரு இந்த அப்டமன்ல ஏற்பட்ட ஒரு சிக்கல் அது விரைவில் அது குறித்த முழுமையான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மருத்துவ பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு மெடிக்கல் புல்லட்டின் இல்லாம நம்ம முழுமையாக அது குறித்து பேசுவது சரியாக இருக்காது. ஆனால் ஹி ஸ்டேபிள் அப்படிங்கறத அதுல அடிப்படையா சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்க முடியும். நேற்றுக்கு அவர் அனுமதிக்கப்பட்டதும் எமர்ஜென்சியா அனுமதிக்கப்படலை. ஏன்னா நிறைய தவறான தகவல்களாக போறதுல திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவினால் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. அப்படியான எந்த சிக்கலும் இல்லை. அவர் ஏற்கனவே கூலி திரைப்படத்துல விசாகப்பட்டினத்துல ஷூட்டிங்ல இருந்தாரு. 28ஆம் தேதி தான் சென்னைக்கு வந்தாரு. இந்த வந்த பிறகு மருத்துவர்களோடு ஆலோசனை நடத்தி நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை அதற்கான ப்ரொசீஜர் அது சர்ஜரின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அறுவை சிகிச்சை அப்படின்னு கிடையாது. இது ஒரு ப்ரொசீஜர் தான். அதுக்கு பிறகுதான் இதுல என்ன முழுமையான அவருக்கான சிகிச்சை என்ன தேவைப்படுகிறது, அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது, இந்த ப்ரொசீஜருக்கு பிறகு மருத்துவர்கள் முடிவு செய்வாங்க. இப்போதைய நிலைமையில் அவர் சீரான உடல்நிலையோடு இருக்கிறார் அப்படிங்கிறதும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கறது அவங்க குடும்பத்தார் சொல்லக்கூடிய செய்தியும் இப்போ நம்ம சமீபத்துல பார்த்திருக்கிறது. முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தியும் வந்திருக்கிறது. இன்னும் பலரும் கூட அதே போல திரு ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்து செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பிறகான அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம அவ்வப்போது நம்ம அப்டேட் பண்ண முடியும். மெடிக்கல் புல்லட்டினோ அல்லது மருத்துவமனையுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூட இன்றைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர் எதற்காக அனுமதிக்கப்பட்டார், அவருக்கான சிகிச்சை என்ன வழங்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் பொதுவா அப்போலோ இது போன்ற தருணங்கள்ல மெடிக்கல் புல்லட்டின் மாதிரி கொடுப்பாங்க. இதுல அனுமதிக்கப்பட்டது தொடர்பான தேவைக்கேற்ப அந்த ப்ரொசீஜருக்கு பிறகு தேவைக்கேற்ப அந்த மருத்துவ குறிப்புகள் என்பது இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் ப்ரொசீஜருக்கு பிறகு டாக்டர் சாய் சதீஷ் ஒருவேளை அதற்கான அடுத்த கட்ட சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் என்றால் 2-3 நாட்கள் அவர் மருத்துவமனையில இருப்பதற்கான தேவை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மருத்துவமனை வட்டாரங்கள்ல குறிப்பிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு உள்ளாக அந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் தெரியும். காலையில தான் அந்த ப்ரொசீஜர் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் நம்ம உறுதியான தகவல்கள் சொல்ல முடியல. அவங்க ஆஸ் ஆஃப் நவ் ஹி ஸ்டேபிள் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்த மேலும் தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன்.